ஒரு சிறிய நகரம். அங்கு மக்கள் அனைவரும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தனர். சோர்வு, உடல் வலி, நம்பிக்கையின்மை. அந்த நகரம் முழுவதும் சோகத்தால் மூடப்பட்டிருந்தது. மக்கள் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்துவிட்டனர். அந்த நகரம் முழுவதும் ஒரு காத்திருப்பு, ஒரு நாயகனை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒருவராவது வந்து அவர்களின் நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. ஒரு நாள் அந்த நகரத்தை வந்தடைந்தார் ஒரு கிராமத்து மனிதர். மிஸ்டர் ஒயிட். அவர் எளிமையானவர், ஆனால் அறிவும் அனுபவமும் நிறைந்தவர். அவரது முகத்தில் அமைதி. அவர் மக்களின் வாழ்க்கையை கவனித்தார். அவர்கள் சாப்பிடுவது எண்ணெய் நிறைந்த உணவுகள், பக்குவமற்ற உணவுகள், ஜங்க் உணவுகள். அவர் புரிந்தார், இதுவே நோய்களின் அடிப்படை காரணம். மிஸ்டர் ஒயிட் நினைத்தார், என் கிராமத்தில் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சாப்பிடுவது இயற்கையின் உணவுகள். தினை, கம்பு, சோளம், வரகு, பச்சை பயறு, கருப்பு உளுந்து, கருப்பு சுண்டல், முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய். அவர் அந்த தானியங்களை ஒன்றாக சேர்த்து அரைத்து ஒரு அற்புதமான ஆரோக்கிய பவுடர் உருவாக்கினார். அதில் சுவையும் ஆரோக்கியமும் கலந்திருந்தது. அவர் மக்களிடம் கூறினார், இதை தினமும் காலை ஒரு கப் குடியுங்கள். 48 நாட்கள். உங்கள் உடல் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். மெல்ல மெல்ல அதிசயம் நடந்தது. மக்கள் புத்துணர்ச்சி அடைந்தனர். நோய்கள் மறைந்தது. மகிழ்ச்சி மீண்டும் நகரத்தில் மலர்ந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் அந்த பவுடருக்கு பெயர் வைத்தனர், ஆரோக்கியம் பிளஸ் நியூட்ரி மால்ட். அது அவர்களுக்கு ஆரோக்கியமும் வாழ்வின் நம்பிக்கையும் தந்தது. அந்த நகரம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. அந்த நாயகனின் பெயர் மிஸ்டர் ஒயிட். மக்கள் அவரை என்றும் நினைத்தார்கள், ஆரோக்கியத்தின் நாயகன். உண்மையான ஆரோக்கியம் மருந்துகளில் இல்லை, அது நம் இயற்கை உணவுகளில்தான் இருக்கிறது. இயற்கையின் சக்தி, ஆரோக்கியத்தின் வழி.